அறவயிறு கஞ்சியாவது குடிச்சு வைத்த கழுவிக்கும்னு சொல்லி வட மாநிலத்திலேருந்து கூலி தொழிலாளிகளாக வந்தவர்களை அடித்து கணவனை மனைவி முன்னாடி கொன்றுவிட்டு குழந்தைய தூக்கி கொன்றுவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு பாலியல் செய்து கொலை செய்து வீசியிருக்கிறார்கள் 3 குடிகாரர்கள். இந்த திமுக என்னைக்கு அரசு பதவி ஏற்று அரசு அமைஞ்சதோ திமுக அரசு அன்னிலிருந்து வட மாநிலத்தினருக்கும் பாதுகாப்பு இல்லை, வட மாநிலத்துக்காரங்களால் தமிழ்நாட்டுக்காரனுக்கும் பாதுகாப்பு இல்லை, அங்கே பெங்களூர்லேருந்து வரவனுங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, இங்கேருந்து பெங்களூருக்கு போகிறவனுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஆந்திராக்காரனுக்கும் தமிழ்காரனுக்கும் நல்ல நட்பு இல்லை. இவனுங்க என்ன கேவலம் பண்ணின்னு வராங்கன்னு மட்டும் பாருங்கள். ஏற்கனவே ஒருத்தர் வட மாநிலத்துக்காரனை துண்டு துண்டாக வெட்டினானுங்க, அவர் உயிரோடு போயிட்டாருன்னு சொல்லி சொன்னானுங்க, அதையும் நம்பணும். இப்போ ஒரு குடும்பத்தை இப்படியாடா செய்கிறது? எல்லாரையும் வாழ வச்சு இந்த தமிழ்நாடு, நாங்கள் வாழ வேணான்னு சொல்ல, எல்லாரும் வாங்க வாழுங்க, தமிழர்களை கொஞ்சம் மரியாதையாக நடத்துங்க, எங்களை வாழ விடுங்க, எங்களை எதுவும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறோம். இங்கே வந்து வாழுங்க வேணான்னு சொல்ல, வாக்குரிமை குடியுரிமை எல்லாம் பெற்று எங்களை அடிமையாக்கிடாதுன்னு தான் சொல்கிறோம். அதை தான் சீமான் சொல்லினுக்கிறாரு. அவளை வாழ வேணான்னு சொல்ல, ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே நெஞ்சு பதைக்குது. ஒரு தமிழனாக இருந்து எங்களுக்கே வயிற்றுச்சலாக இருக்குது. பாவனா அந்த வடநாட்டு மாநிலத்துக்காரன் ஏதோ 6 வயது கஞ்சியை குடிக்கலாம்னோடா வந்தான், அவனை அடித்து கொண்டு அந்த பொண்ணு அவங்க மனைவியை கற்பழித்து அந்த குழந்தைய 4 வயசு குழந்தைய 3 வயசு குழந்தைய அடித்து கொலை செய்து, நீ கேடு கெட்டவனுங்களா, கேவலமானவனுங்களா, என்னடா கேவலமானவனுங்க? அவனுங்களை தூக்கில் போட்டு ஒன்றும் செய்யக்கூடாது, நெட்டு தெருவில் கொண்டு வந்து நிற்க வச்சு அவனுங்களை சுட்டு தள்ளணும். நீங்கள் உடம்பு சரியில்லை நாளைக்கு காலையிலே வெளியே விட்டா வெட்டுறான் டமா டிமின்னு வெட்டுறான், அவனை கேட்டால் உடம்பு சரியில்லை வெளியே விடுற. இந்த திமுக அரசு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்காரனுக்கு பாதுகாப்பே இல்லை. வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை நான் சொல்கிறேன், ஒரு வாக்கு கூட திமுக காரனுக்கு அளிக்காதீங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை இந்த அரசால். நீங்கள் ஒன்று செய்ய, நாம் தமிழ் கட்சிக்கு பக்கம் வந்து நில்லுங்க, தமிழர் பக்கம் நில்லுங்க. தமிழ்நாட்டில் தானே வாழ்கிறீங்க, தமிழர் கூட நில்லுங்க, தமிழ்நாட்டுக்காரனுக்கு துரோகம் செய்யாதீங்க, தமிழ்நாட்டுக்காரன் கூட நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம். ஆனால் இவனுக்கு பின்னாடி நிற்காதீங்க. இவன் ஒன்று இஸ்லாமியர்களை கையில் போட்டு வச்சுக்குவான், கிறிஸ்துவர்களை கையில் போட்டு வச்சுக்குவான், இந்த வட மாநிலத்துக்காரனுக்கு பூச்சாண்டி காட்டி ஓட்டு வாங்கிக்குவான், ஆனால் அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்க மாட்டான். அவனுக்கு தேவை வாக்கு. உண்மையிலே சொல்கிறாடே, மனசு கஷ்டமாக்குறான்.